வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். இந்த வாரம் முழுக்க மருத்துவ குணங்கள் நிறைந்த கொழுக்கட்டைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன கொழுக்கட்டை செய்ய போறோம்னு நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நேற்று ரொம்ப ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நம்ம நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கொழுக்கட்டை செய்ய போகிறோம்? இன்னைக்கு கம்பு கொழுக்கட்டை, அதோட தேங்காய் பால். அதாவது தேங்காய் பாலில் நம்ம வழக்கமாக ஒரு கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். அதே கொஞ்சம் வித்தியாசமாக கம்பு மாவை உருண்டையாக வேக வச்சு தேங்காய் பாலில் போட்டு கம்பு தேங்காய் பால் கொழுக்கட்டை, அதுதான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறோம். ஓகே டாக்டர். ஸோ பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், பட் அது மைதால செய்வாங்க. நம்ம சத்து நிறைந்த கம்பால செய்ய போறோம். கம்பு தேங்காய் பால். ஓகே. வழக்கமான அந்த விலங்கு பால்களை நம்ம தவிர்க்க சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சி மூலமா. ஓகே. அதனால அதுக்கு பதிலாக தேங்காய் பாலில் நம்ம இந்த கொழுக்கட்டையை போட்டு செய்யணும். ஓகே டாக்டர். ஸோ இதில் எப்படி டாக்டர் இது என்னென்ன செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்? கம்பு மாவு தான். கம்பு மாவு வழக்கமாக நம்ம அரிசி மாவு மாதிரி பண்ணிவிட்டு வெந்நீர் போட்டு நல்லா லேசாக அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு லேசாக சூடு பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு வெந்த பின்னாடி தேங்காய் பாலில் பனை வெல்லம் சுக்கு இந்த மாதிரியான பொருட்களை போட்டு அதில் போட்டு ஊற வச்சு எடுத்துட்டோம்னா அதுதான் தேங்காய் பால் கொழுக்கட்டை. இது நல்லா சுவையாகவும் இருக்கும், கண்டிப்பாக உள்ளதாகவும் இருக்கும். சொல்ல வந்ததே அந்த விஷயம் தான். கேட்கறதுக்கே ரொம்ப சுவையா இருக்குன்ற ஒரு தாட் வருது. ஸோ இந்த கொழுக்கட்டையில என்ன மாதிரியான ஒரு மெடிசினல் ஆஸ்பெக்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு டாக்டர்? பொதுவாக கம்பினுடைய நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கம்பு சோறு, கம்பு இட்லி, அந்த கம்பு வச்சு செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் உடம்புல சாப்பிட என்னன்னா உடல் உறுதியும் ஏற்படும், மன உறுதியும் ஏற்படும். இந்த உடல் உறுதிங்கிறது நமக்கு தெரியும். கம்பில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எலும்பை பலப்படுத்தும், இதயத்தை பலப்படுத்தும், குடலை சுத்தம் பண்ணும், ஈரலுக்கு பலம் உண்டாக்கும்லாம் நிறைய விஷயங்களை நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கோம். அடிப்படையில் என்னென்னா உடல் உறுதி அப்படிங்கிறது கம்பில் நிச்சயமாக கிடைக்கும். கம்பங்களி சாப்பிட்டாலும் சரி எந்த விதமான குறைவும் இல்லாமல் உடல் உறுதியாகுங்கிறது எந்த ஐயப்பாடும் யாருக்கும் கிடையாது. இதை தாண்டி மன உறுதியும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே. இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு மன பதற்றத்தில் இருக்கிறவங்க, ஆன்சைட்டியில் இருக்கிறவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கம்பு கொழுக்கட்டை சாப்பிட்டாங்கன்னா அந்த நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும். எப்போதுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனை நீங்கிற வரைக்கும் இந்த ஆன்சைட்டியும் நீங்காது அல்லது டிப்ரெஷனும் நீங்காது. ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை கூடுதலாக கொடுக்கக்கூடியது இந்த கம்பு கொழுக்கட்டை. ஓகே. என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கம்பு கொஞ்சம் நாள்பட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய உள்ளிடை சுரப்பிகள், ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது பிட்யூட்ரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பைனல் கிளாண்ட், தைராய்டு, அப்புறம் கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்க மண்டலத்துக்கு சீராக சுரக்கக்கூடிய அந்த பின்னணியாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், இதை எல்லாத்தையுமே சீராக சுரக்க வைக்கிறதுக்கும் ஒன்றுக்கு தொடர்பை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும். அதாவது ஒரு ஹார்மோன் சுரக்குது அப்படின்னாச்சுன்னா அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய பேரலாக இன்னொரு சிஸ்டம் நல்லா இயங்கணும். இந்த ஒட்டு மொத்தமாக ஒன்றுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இயல்பாக சுரக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இக்கால ஆய்வுகள் நிறைய சொல்லுது. ஓகே. இன்னைக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறது மன அழுத்தம் தான். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழிபாட்டு இடங்கள்லையும் பெருவாரியான இடங்கள் கூடுற இடங்கள்லையும் கொழுக்கட்டைகள் கொடுப்பாங்க முன்னாடி காலத்தில். இப்போ உள்ளது சொல்லலை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி விருந்துகள்லையும் பரிமாறப்படும். என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த விருந்துகளில் ஒரு மன எழுச்சி இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதோடு சேர்த்து இந்த கொழுக்கட்டையும் கொடுக்கும்போது இந்த திருவிழா முடிஞ்சு போன பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்து போயிடும்னா பிரச்சனைகள் காணாமல் போய்டும் இல்லை, இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அந்த விருந்தில் அந்த விழாக்களில் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் கிடைச்சி போயிடும். ஓகே டாக்டர். அதுதான் இந்த கம்பு கொழுக்கட்டையுடைய சிறப்பு. ஸோ டாக்டர், இந்த கொழுக்கட்டை ஃபிசிக்கலி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் மென்டலி நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருதுன்னா ரொம்ப ஆச்சரியப்பட ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ஆச்சரிய கூட இருக்க இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்றது நான் நம்ம நேயர்களுக்கு செஞ்சுட்டு வந்தேன். ஓகே நேயர்களே, ஸோ இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு பண்டிகைனாலும் அது விரதம் இருந்து தான் அந்த பண்டிகையை கொண்டாடுவோம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் உணவு வகைகளை பல விதமாக நம்ம சாப்பிட்டு கொண்டாடுவோம். ஏன்னா விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சது உணவு தான். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்பு தேங்காய் பால் கொழுக்கட்டை. ஸோ அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கம்பு மாவு, தேங்காய் பால், சுவைக்கு ஏலக்காய், வெல்லம். ஸோ கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்களை பார்த்தோம். அடுத்ததாக இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை பிசைஞ்சிடலாம். கம்பு மாவு எடுத்தாச்சு. தேவையான அளவு கம்பு மாவு போட்டுருங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுடு தண்ணி ஆஃப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கொழுக்கட்டைக்கு பதத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இந்த மாவை வேக வைக்கணும். ஸோ அடுத்ததாக இட்லி குண்டா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இட்லி பாத்திரம் வச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த கம்பு மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து கொழுக்கட்டையாக ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. அடுத்ததாக இது ஒரு 5 to 10 minutes வந்து வேகட்டும். ஸோ இந்த வேகிற கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குண்டான தேங்காய் பால் கலவையை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த தேங்காய் பால் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். டாக்டர் சொல்கிற மாதிரியே எந்தவித பயமும் வேணாம். ஏன்னா ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாது, டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் தேங்காயே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லை ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் தைரியமாக இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து தேங்காய் பால், கொழுக்கட்டை இப்படி பல விஷயமான இந்த உணவு வகைகளை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததாக இது கூட வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், பனவெல்லம். இனிப்பு விரும்புகிறவங்க வந்து பனவெல்லத்தை வந்து எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக இதோட வந்து வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் பனை வெல்லம் கலவையோட நம்ம ஏலக்காய் சேர்த்தாச்சு. ஸோ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ அந்த சூடோடு நீங்கள் இந்த தேங்காய் பாலில் போட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும் உள்ள. ஓகே, ஸோ நம்ம கம்பு தேங்காய் பால் கொழுக்கட்டை இங்கே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு இந்த தேங்காய் பாலில் இந்த கொழுக்கட்டை ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்லை. கண்டிப்பாக இது சாப்பிட்டே பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த தேங்காய் பாலும் இந்த கம்பு மாவோட அந்த வாசனையோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப இனிப்பு இல்லாமலும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த தேங்காவோட சத்தும் கம்பு மாவோட சத்தும் சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் ஆரோக்கியமாக கொண்டாடுங்க. ஓகே நேர்களே, கம்பு தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் சூப்பராகவும் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்ததாக 2 கேள்விகள் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர், நிஷான்றவங்க சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5 year old கிட் இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து நைட் ஆனால் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பகல் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுறாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக விளையாடுறாங்க. ஸோ அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு கேட்டு எழுதியிருக்காங்க. பொதுவாகவே 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே முழிச்சிருந்தது நம்ம பார்த்ததே இல்லை. அதாவது அந்த சூரிய ஒளி இறங்கின உடனே அவங்க சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்ட உடனே அவங்க தூங்க வச்சுறது ஒரு வழக்கமாக இருந்தது. இந்திய காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க பண்ணுற தப்பு தான் அந்த சின்ன குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நாம் வந்து வீட்டில் டிவி அப்படிங்கிறத வந்து ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும். 7 மணிக்கு மேலே ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தால் மாத்திரம் அந்த குழந்தைங்க இல்லாத வேற ஒரு ரூமில் வச்சு பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறது ஒன்று ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதே மாதிரி இந்த குழந்தைங்கள்ட்ட இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சு விளையாடுறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சது அப்படின்னாச்சுன்னா அதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்காது. அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை க்ளோஸ் பண்ணதுலேருந்து 2 மணி நேரம் ஆகும் அவங்களுடைய மைண்ட் தூக்கம் வர்றதுக்கு, மைண்டு காம் ஆகிறதுக்கு. அதை தாண்டி ரொம்ப அலுப்பு இருந்து ரொம்ப 2-3 நாள் தூங்காமல் இருந்தால் தான் ஆஃப் பண்ண உடனே தூங்குமே தவிர
வழக்கமாக காலையில் எழுந்திரிச்சு வழக்கமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பார்க்குறதோ இதுவோ தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். புத்தகம் படிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது விளையாட்டுகள் விளையாடலாம். அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடும்போது தூக்கம் இயல்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த சின்ன குழந்தைங்கள் ராத்திரி தூங்காமல் இருக்கிறது அல்லது ரொம்ப பகல் மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி பகல் மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுருந்தா இரவு தூக்கம் இயல்பாக இருக்கும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கும், அவர்களுடைய நினைவாற்றல் மேம்படும். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ரவி அவர்கள் சேலத்திலிருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க குழந்தை வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்குதான், பருப்பு அப்படின்ற விஷயங்கள் மட்டும் சாப்பாடு, அதாவது பருப்பு சோறு அப்படி மட்டும் சாப்பிட்றாங்க. எந்தவித காய்கறிகளோ எந்தவித பழங்களோ வந்து அந்த குழந்தைய வந்து சாப்பிட தயங்குது, சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குழந்தைய வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப் இருக்கான்னு கேட்குறாங்க. பொதுவாக அந்த குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் நம்ம வந்து உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகளும் அப்படிங்கிறத நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி விளக்கெண்ணெயில் பூண்டு போட்டு காய்ச்சி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம் ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 மில்லி அளவுக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் வயிற்றுப்போக்கு மாதிரி இருக்கும். அதுக்கு பத்தியமாக கொடுக்கணும். உப்பு இல்லாத கஞ்சி மோர் இந்த மாதிரி கொடுத்துட்டு பக்குவமாக அன்றைக்கி பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாம். ஒன்று அந்த பருப்பு சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பருப்பு செய்யும் போதே கொஞ்சம் காய்கறி சூப் அதில் ஊற்றி கொஞ்சம் குறைவான அளவு, அந்த காய்கறி டேஸ்ட் தெரிஞ்சுன்னா உடனே சாப்பிடாமல் போயிடும். அதனால் காய்கறி சூப் அளவை ஒரு சாப்பிட்ற அளவில் 2 ஸ்பூன் கலந்துட்டா போதும். அது காய்கறி சத்து கொஞ்சம் சேரும். இன்னொரு நன்மை என்னென்னா அந்த காய்கறியோட சுவை அவங்கள அந்த குழந்தையோடைய நினைவுக்கு தெரியாமலே அந்த சுவை நாக்கில் பழக்கமாகி மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் என்னென்ன காய் சூப் நம்ம போடுறோமோ ஒரு காயாக நம்ம அந்த குழந்தைங்க கொடுக்க ஆரம்பிக்க அந்த காய் சூப்போடு சேர்ந்து அந்த சுவை வந்து பச்சையாக சாப்பிடணும்னு ஆசைப்படும். அந்த மாதிரி ஒன்று செய்யலாம். ரெண்டாவது பழங்கள் கொடுத்து பழக்கும் போது பழச்சாறாக ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பழச்சாறில் தேன் கலந்து அல்லது காரமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பழச்சாறுலேயே கொஞ்சம் மிளகுத்தூளும் தேனும் கலந்தும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து பழகிட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த பழங்களை சாப்பிட பழகிடும். அதே மாதிரி கீரையை அவிச்சு வச்சு தண்ணி மாத்திரம் கொஞ்சம் சூப் மாதிரி கொடுத்து பழக்கணும். அதாவது சூப்பு அப்புறம் வந்து பழச்சாறு இதெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தியிருக்கணும் 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே நம்ம சாப்பிடக்கூடிய காய்கள் எல்லாத்தையுமே சூப்பாவோ அல்லது சாராவோ கொடுத்து பழக்கிடணும். அப்போ அந்த சுவை வந்து பழக்கமானால் மட்டும்தான் 9 மாதத்துக்கு பின்னாடி அதை சாப்பிட பழகும். இனிமேல் இப்போ நம்ம வந்து சூப்பாக ஃபஸ்ட்டு இப்போ குழந்தைய அதை ட்ரீட் பண்ணி சூப்புகளை கொஞ்சம் கொடுத்து பழக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சூப்லாம் அது பழகிருக்கோ அந்த சுவையை தான் அந்த சுவையுடைய காய்கறியை தான் அது சாப்பிட பழகும். கொஞ்ச நாள்ல அது பழகிடும். ஓகே டாக்டர், ஸோ நீங்கள் கொடுத்த இந்த டிப் வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு கம்பு தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லை, நேயர்கள் அனுப்பின 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான பதில் டாக்டர் கொடுத்தாங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த டிப் அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறொரு சூப்பரான கொழுக்கட்டையுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.